கோவையில் நடந்த தொழில்துறை கலந்தாய்வு கூட்டத்தில் இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% வரி விதிப்பு என பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். ஹரிதாஸ், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நேற்று கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் குழுவினர் மற்றும் பல்வேறு தொழில்துறையை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளுடன் சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை ஒன்றை நடத்தினார். அதில் தொழில்துறையினர் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் கோவையின் பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் ஹோட்டலான ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளர் சீனிவாசன் அவர் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் பேசும்போது இனிப்பிற்கு 5%, காரத்திற்கு 12%, அதே போல பன்னிற்கு மற்றும் பன் போன்ற பொருட்களுக்கு எந்த வரியும் கிடையாது. அதில் வைக்கும் ஜாம், கிரீம் போன்றவற்றிற்கு 18%, 28%, அதே போல ஹோட்டல்களுக்கு தனியாக 28% போன்ற பல்வேறு வரி விதிப்பால் தாங்கள் துன்பமடைந்து வருவதாகவும், அதே போல கம்ப்யூட்டரே திணறுகிறது, எங்களால் அதை சரியாக கவனிக்க முடியவில்லை, அதற்கென்று தனியாக ஒரு ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு நகைப்புடன் பேசியவாறே ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இதை பொறுமையாக சிரித்தவாறே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகள் பேசுபொருளானதை தொடர்ந்து இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவினாசி சாலையில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பானது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக வந்திருந்த ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்திலேயே காத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிமையில் சந்தித்து அவரிடம் தான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டதுடன் எங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகளைத்தான் நான் முன்வைத்திருந்தேன், அது நகைப்புடன் அது பேசுபொருளாகவும் மாறியது, எனவே அதற்கு நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். அதே போல ஹோட்டல்களுக்கு என்று ஒரு நிலையான வரி விதிப்பை விதித்துக் கொடுத்தால் அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் பயன்பெறுவார்கள், மேலும் பொதுமக்களும் இதில் பயனடைவார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வரி விதிப்பை விட்டுவிட்டு ஒரே நிலையான வரியை விதித்தால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பிலும் பலனடையும் வகையில் இருக்கும். அதற்காகத்தான் நான் அவ்வாறு பேசினேன். ஆனால் நான் பேசிய விதம் தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இருப்பதற்கு நான் உண்மையிலேயே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன், பொதுவான ஒரு சக மனிதனை போலத்தான் இருக்கிறேன். அதனால்தான் என்னுடைய பேச்சும் அவ்வாறு இருந்தது. வேண்டுமென்றே அவ்வாறு நான் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பானது கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் யாரிடமும் எந்த கருத்தையும் தெரிவிக்காத வண்ணம் உடனடியாக புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.